துபாய் மரீனா ஏரியாவில் இருக்கிற எல்லா இடங்களையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனாக பாருங்கள், ஜிப் லைன்லேருந்து எவ்வளோ பேர் போயிட்டே இருக்காங்களே. துபாய் வாட்டர் டாக்ஸி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எதிரில் வந்து க்ரூஸ் ஒன்று வருதா, இந்த ரைட் சைடில் வந்து ஃபெரி போகுது பாருங்கள். ஈவினிங் சன்செட் அண்ட் நைட்டு டின்னர் க்ரூஸ் ரெண்டுமே இருக்கும் இதில். தமிழ்நாடு சென்னை. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சிராஜ் எஃப்ஐ. இன்னைக்கு நாம துபாய் மரீனா ஏரியாவில் இருக்கிற எல்லா இடங்களையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Look at this beautiful place. இந்த நேராக நிற்குது இல்லையா, இதுதான் பிக்கஸ்ட் க்ரூஸ் ஷிப். லோட்டஸ்ன்னு அதோடைய பேர். இந்த மேலே ஒரு ஆள் போனாப்புல இல்லையா, அதுதான் வந்து ஜிப் லைன் போகிற ரூட். ஜிப் லைன் எடுத்தோம்னா நம்ம அங்கேருந்து ஃபைனலாக இறங்குற இடம் வந்து அந்த இடத்துல தான் இறங்குவோம். லைனாக பாருங்கள், ஜிப் லைன்லேருந்து எவ்வளோ பேர் போயிட்டே இருக்காங்களே. இந்த பர்டிகுலர் மரீனா வாக் வந்து சீ சைடு இருக்குது. ஓகே, சீ சைடுக்கு வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஆள் நடமாட்டம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆள் நடமாட்டம். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இஃப் யூ ஆர் யூஏஇ ரெசிடென்ட் அப்படின்னா நீங்கள் இந்த சைடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு பெட்டர், காமாக இருக்கும் இந்த பர்டிகுலர் சைட். இதுவே அந்த பக்கம் வாக்கோடைய அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே தான் நிறைய ஆட்கள் போயிட்டு வர இடம். ஏன்னா அங்கே தான் மரீனா மால் இருக்குது, ஜிப்லைன் அந்த பக்கம் எண்ட் இருக்குது, ஃபெரி இங்கே தான் ஸ்டாப் ஆகும், க்ரூஸ் எல்லாமே இங்கே தான் வந்து ஆரம்பிக்கும். க்ரூஸுடைய போர்டிங் போர்ட் இது எல்லாமே. ஸோ அதனால் இங்கே ரொம்ப ஆட்கள் இருப்பாங்க. அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லாக இந்த வாக் ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னா அது அந்த டைரெக்ஷனில் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடில் இருந்து அங்கே போகணுன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே வாட்டர் டாக்ஸி இருக்குது. இங்கேருந்து நம்மளை நேராக அங்கே இந்த யாட்லாம் போட் பண்ணுற அங்கே ஒரு மரீன் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. இதுதான் வாட்டர் டாக்ஸியோடைய ஸ்டேஷன். துபாய் வாட்டர் டாக்ஸி வந்துருச்சு. இப்போ அங்கே நம்ம போட் பண்ணலாம் இந்த டாக்ஸியில். ஸோ கைஸ், நம்ம மரீனா மால் ஸ்டேஷன் வந்தாச்சு. வாங்க இப்போ இங்கே இருக்கிற எல்லா இடங்களையும் பார்க்கலாம். கரீம் ஆப்பில் பக்கத்தில் பைக் இருக்கான்னு செக் பண்ணேன். இந்த பாருங்கள், இந்த ஆப்பில் பார்க்கும்போது நம்ம ஸ்டேஷனுக்கு நியர்பை ரைட் சைடில் 5 பைக் இருக்குன்னு காமிக்குது. பைக் மீன்ஸ் சைக்கிள். அதை எடுத்துகிட்டு இந்த மரீனா ஏரியா ஃபுல்லாக பார்ப்போம். Look at this beautiful place. இங்கே vlogging எடுத்துட்டு இருக்காங்க. Look at this place. Superb look. Wow, evening view is amazing. Super bike இது. I really like this bike. இங்கே பாருங்கள், எதிரில் வந்து க்ரூஸ் ஒன்று வருதா, இந்த ரைட் சைடில் வந்து ஃபெரி போகுது பாருங்கள். இந்த மரீனாலேருந்து குபைபா போகிற ஃபெரி. இந்த ஃபெரி ரைடு வந்து 50 திரம் தான், குபைபாலேருந்து மரீனா, இந்த மரீனாலேருந்து குபைபா போகணுன்னா. சூப்பராக இருக்கும். அதோடைய வீடியோ நான் போட்டிருக்கேன், அது என்னுடைய சேனலில் இருக்குது. நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். சூப்பர் ஏரியாங்க, சூப்பர் ரைடுங்க. இந்த வீடியோ பார்க்குறதுல நீங்கள் யாராச்சும் யூஏஇ ரெசிடெண்ட்டாக இருந்தால் இந்த மரீனா வாங்க. சூப்பர் ஏரியா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏரியா. இந்த க்ரூஸ்க்கு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் பாருங்கள், எவ்வளோ பேர் தமிழ் பேசுகிறவங்க தான் நிற்கிறாங்க. தமிழ்நாடு சென்னை.
இந்த இடம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மரீனா ஏரியா அண்ட் அங்கே மேலே பிரிட்ஜில் வந்து ட்ராம் வருது பாருங்கள். Here goes the tram. இந்த இடம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. இந்த மரீனா ஏரியா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏரியா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த க்ரூஸ் யாட் போட் பண்ணுற லொக்கேஷன். How beautiful this place is. இந்த சன்செட் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல இருந்து. அட்டகாசமாக இருக்குங்க இந்த இடத்துல இருந்து. இந்த சன்செட்டை தான் பார்க்கறதுக்கு க்ரூஸ் எடுத்து நடு கடலுக்கு போகிறாங்க. சாரி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன், வந்து பேச முடியல. எந்த ஊர்? கன்னியாகுமரியா? நல்லா இருக்கீங்களா? சென்னை. இது பாருங்க போட்ஸ் போயிட்டே இருக்கா. நைஸ் ரைட். Cruise and yacht both together. இந்த யாட் பாருங்க ஏதோ வித்தியாசமா ஏதோ ரூட்டா ஜெயின் ராபர்ட் மாதிரி போகுது. இந்த மரீனா ஏரியா நைட்லையும் சூப்பராக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த க்ரூஸ் தாங்க எனக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை, போகவே இல்லை. இந்த தடவை கண்டிப்பாக போவேன். போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரூஸ் மேலே ஓப்பன், ஒரு டாப் ஃப்ளோர் வந்து ஓப்பனாக இருக்கும். இந்த க்ரூஸ் ஷிப்பில் நாம் மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் சிராஜ்.